ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம டெய்லி டோஸ் டெய்லி யூஸ் சேனல். நான் உங்கள் கமல்ஜி. இன்றைக்கி டிஎன்பிசி குரூப் 2A ப்ரிலிம்ஸில் 100 days 100 டெஸ்ட் சென்டம் பேட்ச் செஞ்சுரி பேட்ச்சில் டெஸ்ட் 2 பார்க்க போகிறோம். ஸ்டாண்டர்ட் 9 எக்கனாமி. ஓகேங்களா? ரைட். அதில் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஆர்பிஐ டேஷ் ஆண்டிலிருந்து நிரந்தரமாக இயங்கி வருகிறது. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி 1937. ஓகே ரைட்டா? ஆப்ஷன் சி இஸ் ஆன்சர். ஆப்ஷன் ஏ பாருங்கள், 1934. ஆர்பிஐ சட்டம் வந்த வருஷம் 1934. ஆர்பிஐ நிறுவப்பட்ட வருஷம் 1935. ஆர்பிஐ நேஷ்னலைஸ் பண்ண வருஷம், தேசியமயமான ஆண்டு 1949. இந்த மிச்ச 3 ஆப்ஷனும் ரொம்ப முக்கியம்பா. 34 ஃபார் ஆர்பிஐ ஆக்ட், 35 வந்து ஆர்பிஐ நிறுவனது, 37 வந்து ஆர்பிஐ நிரந்தரமாக இயங்கி வருது, 49 வந்து ஆர்பிஐ தேசியமயமானது. இந்தியாவின் மிகப்பெரிய நீர்ப்பாசனம் கிணற்று நீர்ப்பாசனம். இதே இந்தியாவின் மிக பழமையான நீர்ப்பாசனம்னு கேட்டால் ஏரி பாசனம். பணத்தின் சிக்கலும் அதன் தீர்வும் என்ற நூலின் ஆசிரியர் அம்பேத்கர். வேலைவாய்ப்பு அலுவலகத்தை உருவாக்கிய டெல்லி சுல்தான் ஃபெரோஷா துக்ளக். HDIயின் தலைமையகம் புதுடெல்லி. காடு, ஏரி, குளம், காட்டு விலங்குகள் இவற்றை பேணி பாதுகாத்தலை பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு பிரிவு 51AG. அண்ட் அன்சர்டைன் க்ளோரி என்ற நூலின் ஆசிரியர் அமர்த்தியா சென். இந்தியாவில் ₹1, ₹2 நோட்டுகள் டேஷ் ஆண்டிலிருந்து அச்சிடப்படுகிறது. 1917. தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம் 2010. 1947 வரை யாரோட உருவம் பொறித்த 6ஆம் ஜார்ஜ். ஓகேவா? சென்னை பல்கலைக்கழகத்தின் முதல் பொருளாதார பேராசிரியர் கில்பர்ட் ஸ்லேட்டர். நண்பர்களே, இந்த 15 கொஸ்டின் நீங்கள் தரவாயிட்டிங்கனாலே 9th எக்கனாமிக்ஸ் முடிஞ்சுது. அவ்வளோதான். சரிங்களா? ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 10th எக்கனாமி டெஸ்ட் இருக்குது. ஓகேங்களா? இந்த டெஸ்ட் பேட்ச் சேரணும்னு நினைக்கிறவங்க நம்ம நம்பர் செஞ்சுரி பேட்ச் பக்கத்தில் இருக்குது, அதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். 10th எக்கனாமிலேருந்து நாளைக்கு 25 or 30 கொஸ்டின் வரும். சரியா? நல்லா படிங்க. ரைட். 12th கொஸ்டின் பாருங்கள். நீர் பாதுகாப்பு மாசுபடுதல் தடுப்பு சட்டம் 1974. வன பாதுகாப்பு சட்டம் 1980. சரியா? சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986 1986. வன விலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972. ஸோ ஆப்ஷன் சி இஸ் ஆன்சர். இந்தியாவில் இந்தியா பிபிபியில் எத்தனாவது இடம் வகிக்கிறது? 3வது இடம். பர்ச்சேசிங் பவர் பாரிட்டி, வாங்கும் திறன் சக்தி, இதில் எத்தனாவது இடம் வகிக்குது? 3வது இடம் வகிக்குது. ஸ்லேட்டர் தமிழ்நாட்டில் ஆய்வு செய்த இருவேல்பட்டு கிராமம் எந்த மாவட்டத்தில் உள்ளது? விழுப்புரம். பல்லுயிர் பாதுகாப்பு சட்டம் 2002. நேற்று பார்த்துருப்போம். பண மோசடி சட்டமும் 2002. ஃப்ரெண்ட்ஸ், இதில் இந்த 15 கொஸ்டின்ஸோடு சேர்த்து அடிஷ்னலாக ஒரு 5-6 பாயிண்ட்ஸ் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேலேயே தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.